தெரியும். இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். குரு சிஷ்யன் இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன வாதம், இல்லைனா ஒரு சின்ன குரு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நட்பு அப்படின்னா என்ன, அந்த நட்பின் இலக்கணத்தை பற்றி, அந்த ஆழத்தை பற்றி சொல்கிறார். சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி? சிஷ்யர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய இளமை காலத்தில் எந்த விதமான நட்பு உங்களுக்கு ஏற்படுதோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தான் உங்களுடைய அதை பொறுத்து தான் அந்த நண்பர்களுடைய குணங்களை எல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் ஒரு சிஷ்யனுக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன மாதிரி சந்தேகம் வருது? அவன் எப்படி கேட்குறான் அப்படின்னு சொன்னால், குருவே, நல்லவர்களுடன் தீயவன் சேரும்போது, அதாவது நல்லவர்களுடன் ஒரு கெட்டவன் சேரும்போது அவன் நல்லவன் ஆகிறான். அதே கெட்டவர்களுடன் ஒரு நல்லவன் சேர்ந்தால் அவன் கெட்டவன் ஆகிறான். எப்படி இது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஒரு பெரிய அண்டால தண்ணி வச்சுக்கோ, நிறைய தண்ணியில் நீ வந்து ஒரு குவளையில், அதாவது ஒரு டம்ளர்லேயோ ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ பால், அந்த பாலை வந்து தண்ணியில் ஊற்றுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சிஷ்யன் வந்து யோசிச்சுட்டே சொல்கிறான், தண்ணீரில் பால் கலந்துச்சுன்னா அதோடைய பால் வந்து அதோடைய தன்மையை இழந்து அதுவும் தண்ணீராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதே நேரத்தில் ஒரு அண்டா நிறையா பால், ஒரு குவளையில் தண்ணீர், ஒரு டம்ளர்லேயோ ஒரு குவளையிலையோ தண்ணீர் வச்சுட்டு நீ வந்து அதை அந்த பாலில் ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த தண்ணீர் வந்து பாலுடைய தன்மையை பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறார். தண்ணீரில் பாலை கலந்தோன்னா பாலுடைய தன்மை இழந்து விடும். பாலில் தண்ணீரை, அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை கலக்கும்போது அது பாலுடைய தன்மையை பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறான். மிகச்சரி. அதுபோல தான் நட்பும். தீயவர்களிடம் பழகும் நல்லவன் கெட்டு போவான். ஆனால் நல்லவர்களிடம் பழகும் தீயவன் நல்லவன் ஆவான். எனவே நம்ம நட்பு கொள்வதற்கு முன்னாடி, நம்ம யார் கூட நட்பாகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அவனுடைய குணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு பழகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப என்ன பண்ணலாம், ஒரு நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த கதை வந்து எல்லாருக்குமே ஆப்டாக செட் ஆகும். நம்ம பழகுறோம், யார் கூட பழகுறோம், ஏன் பழகுறோன்னு தெரியாமல் பழகிடுறோம். ஸ்கூல் லைஃப்ல இருந்தே பழகிறாங்க, நிறைய நல்ல நட்பாக இருப்பாங்க, நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நிறைய நல்ல நண்பர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கூட இருந்தே அவங்கள வந்துட்டு இது பண்ணுற மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும், மிஸ்கைடிங்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னா, 2 சைட்லேயுமே அந்த நட்புன்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கப்புறமா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கான தேவையில்லாத தலைவலியை கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாத மாதிரி அது வந்து போயிடும். ஸோ நல்ல நண்பர்களுடன் பழகி நல்ல நட்பை வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு நாமும் நல்லவராக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். தேங்க்யூ. ஹரி ஓம்.